எல்லாருக்கும் வணக்கம். நான் எஸ்வி சேகர். இந்தியன் சினிமா ஹிஸ்ட்ரியில் 34 வருஷம் கழித்து பார்ட் 1ல் நடித்த அதே நடிகர்கள் பார்ட் 2ல் அதே கேரக்டரில் நடித்து ஒரு சரித்திரம் படைக்கப் போகின்ற படம் தான் மணல் கயிறு பார்ட் 2. பார்ட் 1 வந்து முழுக்க கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், நடிப்பு எல்லாமே விசு பண்ணார். கூட நான் கதாநாயகனாக பண்ணேன். இந்த படத்தில் வந்து கதை, திரைக்கதை நான் பண்ணியிருக்கேன். விசு ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் டைரக்டர் மதன்குமார், அவர் தான் இது வந்து யாரடா மகேஷ்ங்கிற படத்தை இயக்கிய மதன்குமார். அது ஒரு நகைச்சுவை படம். இதுவும் ஃபுல் லெங்க்த் நகைச்சுவை படம் அவர் பண்ணியிருக்காரு. எல்லாம் இளைஞர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண படம். நான், விசு, குரியகோஸ் ரங்காவை தவிர எல்லோரும் இளைஞர்கள் தான். அமெரிக்காவிலேருந்து தென்றலே என்னை தொடு ஜெயஸ்ரீ இதுக்காக வந்து என்னுடைய மனைவி உமா கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பூர்ணா கதாநாயகியாக பண்ணியிருக்காங்க. என்னுடைய பையன் அஸ்வின் சேகர் தான் இதில் கதாநாயகன். ஸோ அஸ்வின் சேகரும் விசுவும் சேர்ந்து, நாரதர் நாயுடுவும் சேர்ந்து மறுபடியும் என்னையும் என் பொண்ணையும் ஏமாற்றுவாங்க. அதுதான் ஜாலியாக போகக்கூடிய படம். என் பொண்ணு தான் கண்டிஷன் போடுவாங்க. இந்த காலத்தில் பொண்ணுங்க தானே கண்டிஷன் போடுறாங்க. அது மாதிரி பொண்ணுங்க கண்டிஷன் போட்டு எப்படி மாட்டிக்கிட்டு முடிக்கிறது. இதுக்கு என்ன காரணம்னா, இந்த படம் எடுப்பதற்கு சமீபத்தில் ஃபேமிலி கோர்ட்டில் வந்து டைவர்ஸ் கேஸ் அதிகமாக போயிட்டே இருக்குது. இது ரொம்ப தவறான ஒரு நம்முடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற ஒரு விஷயமே இல்லை. டைவர்ஸுக்கு சில நியாயமான காரணம் இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே நீ தும்மின நான் டைவர்ஸ் பண்ணுறேன், நீ கோர்ட்டை விட்ட டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படிலாம் வரும்போது அது ரொம்ப ஒரு சரியில்லாத ஒரு செயலாக இருக்குது. ஃபேமிலி கோர்ட்டுடைய எண்ணிக்கையை இன்னும் 2 ஜாஸ்தி பண்ணலாங்கிற அளவுக்கு இன்றைக்கி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கங்கும் போது இந்த படம் வந்தால் சிறப்பாக இருக்கும். ஏன்னா டைவர்ஸ் பண்ணுறவங்களுக்கு அது சுலபமாக தெரியும். ஆனால் இந்த பக்கம் பெற்றவர்கள், அந்த பக்கம் பெற்றவர்களுக்கு அது எவ்வளவு மன சங்கடத்தை கொடுக்குங்கிறது தெரியாது. அதனால் இதை வந்து பெரியவங்க பார்க்குறத விட இளைஞர்கள் பார்த்து இந்த படத்தை ரசிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா தியேட்டருக்கு வந்து இளைஞர்கள் தான் அதிகமாக வராங்க. அவர்களுக்கு பிடித்த படம் இது. க்ளீன் யூஸ் சர்டிஃபிகேட் படம். அதாவது சென்சாரில் கட்டே இல்லாத ரிலீஸ் ஆகிற படம். ஜாலியாக இருக்கும். ஒரு 100 நிமிஷத்தில் 200 தடவை சிரிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு குடும்ப நகைச்சுவை படம். வாங்க, வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாம் ஒரு பெரிய இளைஞர்கள் டீம் தான் இருக்குது. மியூசிக் தரண்குமார், அனிருத் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அதே போல் முத்துக்குமார் தான் சாங்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி எல்லாமே டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி வந்து இதில் அதுவும் நீங்கள் படம் பாருங்களேன், எல்லாமே மிகச் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். கோபிநாத் அவர் தான் இனிமே இப்படி தான் படத்தினுடைய அவர் சினிமாட்டோகிராஃபர். அவர் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.